ரேவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை நோட்டை என்னாலும் இருக்கிறதா இருக்கும். எதுக்கு இப்படி நீ எச்சியை தொட்டு நோட்டை என்ற? பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ சும்மா இருங்க, மறந்து போயிடும். முதல்ல எண்ணி பாத்துக்கிறேங்க. 100 200 என்ன சொல்லி நீ திருந்த போறதில்ல. 400 500. ஐயோ எம்மடி பாத்துட்டாங்களே. எனக்கு நல்லா தெரியும் ரேவதி, டிடி மேல இருக்கிற பயத்தால நீயும் உன் வீட்டுக்காரரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. பாவம், இதுல உங்களோட தப்பு எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்ம வீட்டு மாப்பிள்ளை கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. டிடியை சரியான வழிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான ஆளு மாப்பிள்ளை தான். அப்புறம் எல்லா உறவுகளையும் சேர்த்து வைக்கிறதும் மாப்பிள்ளையால மட்டும்தான் முடியும். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க. ஏதாவது மந்திரம் தந்திரம் செஞ்சு இந்த பணத்தை எப்படியாவது காப்பாத்தணும். எல்லா சாமிகளும் எனக்காக கருணை காட்டுங்க. என்ன விளம்பரம் இது? வாவ், நம்ம கனவு நினைவாக போகுது. நம்ம நினைச்ச மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல வீடு வாங்க போறோம். இங்க வாங்கல, நாம வாங்க போற வீடு இந்த பேப்பர்ல வந்திருக்கு. யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா இந்த வீட்டை வாங்கிடணும். முடிவு எடுத்தாச்சு. எதை பார்த்துட்டு இப்படி குதிக்கிற? இத பாரு, இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா லாக்கர்ல வைக்கிற, புரியுதா? இதுல இருந்து ஒரு நோட்டு மிஸ் ஆனா கூட உன் பிறந்த வீட்டு சீதனமா நான் வசூல் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க, நம்ம இன்னும் 2 நாளைக்கு இந்த சண்டையை மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு மத்தவங்க நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளுக்குள்ள நடக்கிற நாடகம் வெளியில இருக்க யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும், புரிஞ்சுக்க? அது மட்டும் இல்லாம டிடி சொல்லிதான் நம்ம இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது தெரிஞ்சுன்னா இந்த பணத்தை திரும்ப வாங்குறது மட்டும் இல்ல, நம்மளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஐயோ, வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க, அத வாங்க போறமே எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சு? ஹலோ, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு இவரு. என்னைக்குதான் திருந்த போறாரோ? என்னோட கனவு வீட்டை பத்தி எவ்வளவோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டை வாங்காம விட போறது இல்ல. அப்பதான் என்ன பத்தி புரிஞ்சுப்பாரு. இது ஒரு அருமையான திட்டம், ஆச்சரியமான வீடு.